ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு முகமுகமாய் உங்களையும் என்னையும் காண செய்த தேவாதி தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், இந்நிகழ்ச்சிகளை காண்கின்றீர்கள், உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். வேதம் சொல்கிறது, கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதரையும் அயல் வீட்டார்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றார். அவர் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டு அவள் தேடுகிறாள். அதை குறித்து ஆண்டவர் உவமையாய் பேசின பகுதி தான் இது. லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 3 வகையான காரியங்களை காண்கிறோம். ஆடுகளை தொலைத்தவன், வெள்ளிக்காசை தொலைத்தவன், காணாமல் போன மகனை தொலைத்த தகப்பன், அந்த காணாமல் போன மகன், 3ஐயும் வாசிக்கின்றோம், காண்கின்றோம். எனக்கு அருமையான இந்த பகுதியில் தொலைத்த இடத்தில் அவள் தேடினாள். இன்றைக்கு நிம்மதியை தொலைத்து விட்டீர்களோ, சுகத்தை தொலைத்து விட்டீர்களோ, ஆசீர்வாதத்தை தொலைத்து விட்டீர்களோ, தேவ சமூகத்தில் நின்று தேடுங்கள். வேதம் சொல்கிறது, அவள் கண்டுபிடிக்கும் வரை தேடினாள். அவள் விளக்கை கொளுத்தினாள். வேதமே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். விளக்கை கொளுத்தினால், வீட்டை பெருக்கிறார், சுத்தம் செய்தார். சுத்தம் செய்வது எதற்கு அடையாளம்? நாம் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிப்பதற்கு அடையாளம். சுத்திகரித்து ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தின் வெளிச்சத்தில் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜாக்கிரதையோடு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க கடவும். ஜெபம் பண்றது கூட ஜாக்கிரதையா நின்று, ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல, என் தேவ சமூகத்தை நிற்கிறோம் என்று சொல்லி உணர்வுள்ள இருதயத்தோடு நிற்போம் என்று சொன்னால், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் பார்க்குற விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபக்குழுவிலே ஒரு அருமையான தம்பி உண்டு. அவன் பேர் சாம். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சரியாக படிக்க மாட்டார், எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆகிட்டார். ஸ்கூலில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் பார்த்தியார். வீட்டில் தகப்பனார் அடிக்க ஆரம்பித்தார். படிப்பு ஏறாமல் வீட்டை விட்டு ஓடிப்பிட்டான். கிட்டத்தட்ட 5-6 நாள் எங்கே இருக்கிறானோ தெரியாது. வாட்ஸ்அப்பெல்லாம் செய்தி அவனுக்கு பரவுகிறது. ஸ்டேஷனில் அவனை குறித்த கொடுத்தார்கள், காணவில்லை என்று சொல்லி. எங்கே இருக்கிறானோ தெரியல. திடீரென்று இரு வேளையில் ஃபோன் பண்ணி சொன்னார்கள், தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள், நாளைக்கு இந்நேரத்தில் கர்த்தருடைய ஆவியான மகனோடு கூட அமர்ந்திருக்க செய்வார் என்று சொல்லி ஜெபித்து அவர்களுக்காக ஜெபித்தோம். அன்று இரவிலே அவன் இருக்கும் இடம் தெரிந்தது. மறுநாளிலே தாயும் தகப்பனோடு அவனை சந்திக்கும்படியாய் அடியேனும் திருச்சி பட்டணத்திற்கு கடந்து போயிருந்தேன். பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் தகப்பனார் வந்து அப்படி போயிட்டான் அப்படின்னு நிற்கிறாரு. ஆனால் அந்த மகனை பார்த்த உடனே தாய் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு, அந்த 9ஆம் வகுப்பு படிக்கிற பையனை அவ்வளோ கட்டி அணைத்து முத்தமிட்டு அப்படி கண்ணை சிந்தினாள். பார்ப்பதற்கே அப்படி மனதுருக்கும் ஒரு காட்சியாக இருந்தது. அதன் முன்னதான் தகப்பன் வந்தார். நல்ல கவனிங்க, எதையோ தொலைச்சிட்டீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் நின்று கேளுங்க. அந்த மகள், அந்த தாயும் தகப்பனும் தேவ சமூகத்தில் நின்றார்கள். மனிதரை நம்பாதபடி, மனிதரிடத்தில் கடந்து போகாதபடி தெய்வத்திடத்தில் நின்றார்கள். என் பிள்ளையை ஆண்டவரை மீட்டு தாரும் என்று சொல்லி தேவன் இந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு அந்த தம்பி டிப்ளமோ முடித்து இன்றைக்கு நல்ல ஒரு கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, அன்பு சகோதரி, அன்பு தாயே, தகப்பனே, இன்றைக்கு ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டேன் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நீ தேவ சமூகத்தில் நின்று கண்டுபிடித்த பின்பதாக, உன் காரியம் கைகூடி வந்த பின்னதாக, உன்னை கண்டு இகழ்ந்தவர்கள், வீழ்ச்சியாய் பேசினவர்கள், உன்னை வெட்கப்படுத்தும்படியாய் நடத்தினவர்கள் மத்தியிலே உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபிப்போமா? கண்டுபிடித்தவுடனே என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னது போல நீங்களும் மற்றவர்களை பார்த்து சொல்வீர்கள், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இது நிமித்தம் என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது, நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி சொல்லும் நாள் இந்த நாள். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
இன்றைக்கு சுகத்தை தொலைத்து விட்ட, ஆசீர்வாதத்தை தொலைத்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு தாய் தகப்பனுக்கா, என் அன்பு தம்பி தங்கைகளுக்கா பாரத்தோடு ஜெபிக்கிறோமப்பா. அப்பா, சரீரத்திலே வியாதியோடு இருக்கிற இந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவே கல்வாரி இரத்தத்தினால் சுகம் உண்டாவதாக உடைய தழும்புள்ள கரத்தினால் அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.